இன்னைக்கு சாப்பாடே கிடைக்கல, ஹோட்டலில் பசியாக இருக்கிறோம். ஏதாவது பார்த்து உடனே பண்ணலாம் ஐடியா. தமிழ்நாடு அரசு உடனே ஏதாவது பண்ணணும். ஏன்னா பஸ் பற்றி பார்த்தா எலக்ட்ரிக் பஸ் பிரச்சனை இல்லை. நான் மத்தியானம் ஹோட்டல் தான் சாப்பிடுறது, காலை டிஃபன் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. எனக்கு சாப்பிடவே இல்லை, ஹோட்டல் எல்லாம் சுற்றுறேன். ஹோட்டல் நம்பி தான் இருக்கீங்க? ஆமாம், மத்தியானம்லாம் ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். ஹோட்டல் காலை டிஃபன் சாப்பிடுவேன். இல்லை, பசியாக பட்னியோடு இருக்கேன். எனக்கு மூடி தான் இருக்கான் சார். இன்னைக்கு ஹோட்டல் எல்லாம் மூடிட்டாங்க. அட்லீஸ்ட் சிலிண்டர் விலை ஏற்றியாவது கேஸ் கொடுத்தா கடைங்கள்லாம் ஓடும். ஹோட்டல்காரங்க விலை ஏற்றுக்கு சொல்ல வேண்டியதாக, வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இந்த கடையில் சாப்பிடுவாங்க? ஒரு 200 பேர்கிட்ட சாப்பிடுவாங்க. எல்லாம் 40 ரூபா தான் சாப்பாடு. அதனால் 200 பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பாதிப்பாங்க. நிறைய பேருக்கு ஆமாம், பாதிப்பு வரும். இதில் அரசாங்கத்துக்கு என்ன சொல்லிக்கணும்? இது ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி அவங்க மனசு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கொஞ்சம் மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் இது பண்ணால் அந்த சின்ன நலிஞ்ச ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கலாம் ஒரு மாதத்துக்கு 10,000 12,000 வாங்கியிருக்கவங்களாம் இங்கே தான் சாப்பிட்றாங்க. அவங்களோட இது நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு நாளைக்கு வெளியே பெரிய ஹோட்டல்லாம் போனால் ஒரு நாளைக்கு 200 ரூபா 250 ரூபா ஒரு நாளைக்கு ஆகும். நம்ம கடையில் 100 ரூபாய்க்குள்ளே எல்லாம் முடிச்சிடுறாங்க. நாளுக்கு முன்னால ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டா 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கேட்குறான். கேட்டால் கேஸ் இல்லை சார், 58 ரூபா கேஸ் 70 ரூபாய் போச்சு, கொடுத்தா கொடுக்கூடாது. அப்படிதான் நான் தனியார்பேட்டில் ஒரு 50 ரூபா கூட ஆகாது போனால் 100 ரூபாய் கேட்குறேன் ஒரு இடத்துக்கு. நான் நடந்தே போறேன், என்ன பண்ண முடியும்? 50 ரூபாய்க்கு 100 ரூபாய் கேட்டால் எவ்வளோ சார் கொடுப்பான்? ஏதாவது சீக்கிரமா முடிங்க சார். இது பெருசா இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் நினைக்கிறீங்க? பெரிய பிரச்சனை தான் சார். அதெல்லாம் பார்த்து அந்த ஈரானையோ போட்டு அடிங்க, முதல்ல போட்டு அவனை ஒழுங்கா கொண்டு வர சொல்லுங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அவங்ககிட்ட ஒரு நிறுத்த சொல்லுங்க. இப்ப பாருங்க, நாங்க ரம்ஜான் மாசம் புனித ரம்ஜான் எப்படி ஆச்சு பாருங்க. இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருஷம் பண்டிகை வருது, இதெல்லாம் நம்மளுக்கு பாதிப்பு வரும் சார்.